ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரவணா செல்வரத்னம் ஷாப்போட கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அக்ஷய திருதி அன்னைக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண கோல்டோட ஒரிஜினல் பில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், அதை உடனே டெலீட் பண்ணிட்டேன். அதுக்குண்டான ரீசனையும் நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சரவணா செல்வரத்னம் ஷாப்பில் முன்னாடி 2 விதமான கோல்டு சேவிங் ஸ்கீம் வச்சுருந்தாங்க. ஒன்று கிராம்ஸாக ஆட் பண்ணுற ஸ்கீம், இன்னொன்று அமௌண்ட்டாக சேவ் பண்ணுற ஸ்கீம். இந்த அக்ஷய திருதிக்கு அப்புறம், அதாவது 2024 அக்ஷய திருதிக்கு அப்புறம் கிராம் ஸ்கீமை நிறுத்திட்டாங்க. இப்போதைக்கு அமௌண்ட் ஸ்கீம் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற இந்த அமௌண்ட் ஸ்கீமோட டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமௌண்ட் ஸ்கீமை அவங்க 7 குரூப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் 500 தொடங்கி மேக்ஸிமம் 10,000 வரைக்கும் ஒரு ஸ்கீமில் 1 மந்த் டியூ நீங்கள் பே பண்ணுற மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் 500லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் நீங்கள் கட்டலாம். ஆனால் நீங்கள் இப்போது மந்த்லி ஒரு 30,000 நீங்கள் பே பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அது 3 10,000 பிரித்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இது ஒரு 11 மாத ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் சூஸ் பண்ணுற டியூ அமௌண்ட் எவ்வளவோ அதை நீங்கள் 11 மாதம் தொடர்ந்து கட்டணும். 12வது மாதம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவாக இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் ஜுவல்லரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கு பார்த்திங்கன்னா போனஸாக ஒரு அமௌண்ட் ஒன்று அவங்க தராங்க. ஸோ அந்த சார்ட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் மாதம் 500 கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 11 மாதத்துக்கு உங்களுக்கு 5,500 கட்டுவீங்க. 12வது மாதம் பர்ச்சேஸ் பண்ணுற அன்றைக்கி அவங்க உங்களுக்கு போனஸாக 650 தருவாங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக 6,150 சேரும். இந்த 6,150 நீங்கள் கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நீங்கள் கண்டிப்பாக கட்டணும். இப்படி பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்க்கு 1,300 போனஸ் தராங்க. 2,000 2,600 போனஸ் தராங்க. 4,000 பார்த்தீங்கன்னா 5,200 இந்த மாதிரி போனஸ் அமௌண்ட் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு தகுந்தாப்பில் போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. மந்த்லி 1,000 கட்டுற மாதிரி சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1,300 போனஸ் வருது. 2,000 2,600, 4,000 5,200 இந்த மாதிரி போனஸ் அமௌண்ட் டிஃபர் ஆகுது. ஸோ போனஸ் அமௌண்ட் அவங்க கொடுக்கறதுனால நீங்கள் எந்த நகையை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நகைக்கு உண்டான வேஸ்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணணும். ஜிஎஸ்டியும் நீங்கள் பே பண்ணி தான் வாங்க வேண்டியது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜுவல்லரி ஷாப்பில் இப்போ கிராம் ஸ்கீமை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அமௌண்ட் ஸ்கீம்லையும் பார்த்திங்கன்னா எந்தவித போனஸும் கிஃப்ட்டும் கொடுக்குறது கிடையாது. ஆனால் நம்ம சரவணா செல்வரத்னத்தில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் ஸ்கீமுக்கு போனஸாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு 75 to 80% அளவுக்கு வேஸ்டேஜ் இவங்க கொடுக்குற போனஸ்லேயே கவர் ஆயிரும். ஸோ இந்த ஸ்கீம் கண்டிப்பாக நம்மளுக்கு, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு ஸ்கீம் தான் இது. அடுத்ததான் இந்த ஸ்கீம் மூலமாக நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் எந்த விதமான கோல்டு ஜுவல்லரியும் வாங்கிக்கலாம். எல்லா விதமான தங்க நகைகளும் நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆனால் கோல்டு காயின் வாங்க முடியாது. அதாவது கோல்டு காயினுக்கு ஆல்ரெடி 1% தான் வேஸ்டேஜ் இவங்க போடுறதுனால அது நீங்கள் ரெடி காஸ்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸ்கீம் மூலமாக நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுல உங்களுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் கிடையாது. அதே மாதிரி 24 கேரட் காயினோ இல்லைனா புல்லியனோ நீங்கள் இந்த ஸ்கீம் மூலமாக வாங்க முடியாது. ஒன்லி 22 கேரட் கோல்டு ஜுவல்லரிஸ் இந்த ஸ்கீம் மூலமாக வாங்க முடியும். அதே மாதிரி வெள்ளி நகைகளும் இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் வாங்கிக்கிடலாம். இவங்கக்கிட்ட ஜவுளி, ஃபர்னிச்சர், பாத்திரங்கள், பலசரக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்கீம் மூலமாக சேர்ந்த பணத்தை வச்சு நீங்கள் ஜவுளியோ பாத்திரங்களோ இல்லைனா ஃபர்னிச்சர்ஸ், பலசரக்குகளோ கூட வாங்கிக்கிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிட்டில் சேர்ந்துருக்க அமௌண்ட்டுக்கு நகையெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பேலன்ஸ் ஏதாவது அமௌண்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வெளியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி பலசரக்கோ இல்லை ஃபர்னிச்சர்ஸோ பாத்திரங்களோ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த சிட்டில் இருக்கிற தொகைக்கு நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்னிச்சர்ஸ், பாத்திரங்கள், ஜவுளி அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட மக்களே நான் 3வது ஒரு ஜுவல்லரி ஷாப்போட சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லலிதா ஜுவல்லரி, 2வது கசானா, 3வது சரவணா செல்வரத்னம் இவங்களோட சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம சரவணா எலீட்டோட சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நீங்கள் வந்து அமௌண்ட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நான் வந்து இதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது சரவணா செல்வரத்னம் அமௌண்ட் ஸ்கீமை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இது உண்மையிலே போனஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு ஸ்கீம் தான். அமௌண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறனால இதை யாரும் இக்னோர் பண்ணாதீங்க. ஏன்னா இது அமௌண்ட் ஸ்கீமாக இருந்தாலும் 11 மந்த் ஸ்கீம் தான். அதாவது 12 மந்த்தில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு வருஷத்துக்குள்ளே கோல்டோட ரேட்டில் வந்து பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200லேருந்து 700 வரைக்கும் ஒரு கிராமுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தடுத்த வருஷங்களில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா 1500 சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும். ஸோ 1 இயருக்குள்ள சேவிங் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இவங்ககிட்ட ஆன்லைன் ஆப்பும் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சரவணா செல்வரத்னம்னு டைப் பண்ணிங்கன்னா இவங்களோட ஆன்லைன் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆப் மூலமாக கூட இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இவங்களோட ஆப்போட டிஸ்பிளே. இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து கோல்டு ரேட்டும் சில்வர் ரேட்டும் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மார்க்கெட் ரேட் எவ்வளவு, இவங்களோட ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ இது ஆப் மூலமாக பே பண்ணுறவங்களுக்கு உண்டான ரேட்டு. அதாவது ஆப் மூலமாக நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு கிராமுக்கு 30 ருபீஸ் லெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதே நீங்கள் சரவணா ஸ்டோரில் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண போனீங்க, ஏதாவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போனீங்க ரெடி கேஷில் அப்படின்னா ஒரு கிராமுக்கு 60 to 75 ருபீஸ் லெஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட்டு டியூ மட்டும் நீங்கள் ஷாப்புக்கு நேரில் போயிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த டியூலாம் நீங்கள் வந்து ஆப் மூலமாகவே பே பண்ணிக்கலாம் ஒவ்வொரு மாதமும். அப்படி இல்லாட்டி டேரெக்டாக நீங்கள் ஆப் மூலமாகவே ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை டி நகரில் இருக்குது, அதுக்கப்புறம் மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் 4 இடங்கள்லையும் இருக்குது. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், பிரான்ச்சஸோட ஃபோன் நம்பர்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரான்ச்சஸ்க்கே டைரெக்டாக கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்காங்க. ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாப்புக்கு ஒரு தடவை நேரில் போயிட்டு அங்கே உள்ள கலெக்ஷன் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எந்த நகை எடுக்க விருப்பப்படுறீங்களோ அந்த நகைக்கு உண்டான எஸ்டிமேஷனை அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அதை 11 மந்த்ஸாக அதாவது 11ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கட்ட வேண்டியது வருங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த நகையை எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.